குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வணக்கம். செய்தி சுருக்கம். தமிழகம் முழுதும் தாசில்தார் ஆபீஸில் ரெய்டு. சிக்கியது இத்தனை லட்சமா? முதல்வர் விஜய் தலைமையில் தாவிக அரசு அமைந்த பின் லஞ்சம் ஊழலுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. பத்திரப்பதிவு அலுவலகங்கள், ஆர்டிஓ, உள்ளாட்சி அமைப்புகளில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக இந்த சோதனை அனைத்தும் வெள்ளிக்கிழமைகளில் நடந்தது. லஞ்சம் வாங்கிய பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இன்று தமிழகத்தின் 35 தாசில்தார் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர். இதில் கணக்கில் வராத 13,78,000 ரொக்கம், ஜிபே பரிவர்த்தனைகள் மூலம் 68,32,000 என மொத்தம் 82,10,000 சிக்கியுள்ளது. அதிகபட்சமாக கரூரில் ஜிபே மூலம் 16,33,654 ரூபாய், ரொக்கமாக 1,18,000 சிக்கியுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக திருச்சியில் 12 லட்சம், கள்ளக்குறிச்சியில் 10 லட்சம் முறைகேடு நடந்துள்ளது. ஒவ்வொரு ஆபீஸிலும் 5 முதல் 6 மணி நேரம் என விசாரணை நீடித்தது. லஞ்சம் வாங்கிய அதிகாரிகள் பீதியில் உள்ளனர். தாவிக அரசின் இந்த தொடர் அதிரடி நடவடிக்கைக்கு பாராட்டு குவிகிறது. காங்கிரசுடன் சேராதீங்க, மோடியை விமர்சிக்காதீங்க, திமுக எம்பிக்களுக்கு ஸ்டாலின் அட்வைஸ். பார்லிமெண்ட் மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 20ஆம் தேதி தொடங்குகிறது. இதையொட்டி திமுக எம்பிக்களுடன் லண்டனில் இருந்தபடியே வீடியோ கான்பரன்ஸ் மூலம் அக்கட்சித் தலைவர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். அப்போது மேகதாது அணை, காவிரி நதிநீர் விவகாரத்தில் குரல் எழுப்ப வேண்டும். பார்லிமெண்டில் எந்த விவகாரத்திலும் காங்கிரசுடன் இணைந்து செயல்பட வேண்டாம். அவர்கள் முன்னெடுக்கும் போராட்டங்களிலும் பங்கேற்க வேண்டாம். பிரதமர் மோடி மத்திய அமைச்சர்களை விமர்சிக்க வேண்டாம். மாநில உரிமை சார்ந்த விவகாரங்களில் தனித்தே செயல்பட வேண்டும் என எம்பிக்களுக்கு ஸ்டாலின் அட்வைஸ் செய்திருக்கிறார். மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ், மகாராஷ்டிராவில் சிவசேனா கட்சிகளில் பிளவு ஏற்பட்டு பல எம்பிக்கள் பாஜகவுக்கு ஆதரவளித்திருப்பதால் பார்லிமெண்டில் பாஜகவின் பலம் அதிகரித்துள்ளது. இதை பயன்படுத்தி தொகுதி மறுவரையறை உள்ளிட்ட முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற பாஜக திட்டமிட்டுள்ளது. லோக்சபாவில் 22, ராஜ்யசபாவில் 30 எம்பிக்களை வைத்திருக்கும் திமுக காங்கிரசுக்கு எதிராக திரும்பியிருக்கிறது. பார்லிமெண்டில் திமுக வெளிநடப்பு செய்தாலே முக்கிய மசோதாக்களை பாஜக நிறைவேற்றிவிடும் நிலை இருக்கிறது. இச்சூழலில் பாஜகவை எதிர்ப்பதில் ஒன்றாகவே இருப்போம் என திமுகவுடன் காங்கிரஸ் தலைமை பேசி வருவதாக தெரிகிறது. அத்துடன் பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் முடியும் வரை திமுகவை விமர்சிக்க வேண்டாம் என தமிழக காங்கிரஸ் தலைவர்களுக்கு அக்கட்சி தலைமை அறிவுறுத்தியிருக்கிறது. மசோதாக்களை நிறைவேற்ற திமுக ஆதரவளிக்கும், மத்திய அமைச்சர் நம்பிக்கை. தொகுதி மறுவரையறை, பெண்களுக்கான இடஒதுக்கீடு உள்ளிட்ட மசோதாக்களுக்கு திமுக நிச்சயம் ஆதரவளிக்கும் என மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்துள்ளார். அவர் அளித்த பேட்டி: தமிழகத்தில் தலித் மக்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருகின்றன. கடந்த 2025ஆம் ஆண்டு 2888 குற்றங்கள் தலித் மக்களுக்கு எதிராக நடந்திருக்கின்றன. அதில் 88 கொலைகளும் அடக்கம். 2026இல் முதல் 6 மாதங்களில் 44 கொலைகள் நடந்துள்ளன. இது கவலை அளிக்கக்கூடிய விஷயம் என்றாலும், ஜாதி மறுப்பு திருமணங்கள் கடந்த 5 ஆண்டுகளில் 8352 நடந்துள்ளது வரவேற்கத்தக்கது. ஜாதி மறுப்பு காதல் திருமணங்களை பெற்றோர் எதிர்ப்பதால் ஆணவ கொலைகளும் அதிகரிக்கின்றன. இதை தடுக்க ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை தமிழக அரசு கொண்டு வர வேண்டும். SC, ST மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவு மக்கள் நலனுக்காக மத்திய அரசு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்துகிறது. அவற்றை முதல்வர் விஜய் அரசாவது பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இது குறித்து முதல்வரை சந்தித்து பேசியுள்ளேன். ஆட்சி அமைக்க பெரும்பான்மை இல்லாத போது அதிமுகவுடன் விஜய் கூட்டணி வைப்பார் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் சிறிய கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து சிரமப்படுகிறார். தற்போது இண்டி கூட்டணி சிதறிவிட்டது. எனவே வரும் கூட்டத்தொடரில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா, தொகுதி மறுவரையறை மசோதாவை நாங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றுவோம். மசோதாக்களுக்கு திமுகவும் ஆதரவளிக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. எங்களுக்கு ஆதரவு அளிக்கவில்லை என்றாலும் காங்கிரசுக்கு துணையாக திமுக இருக்காது. எனவே ஓட்டெடுப்பில் பங்கேற்பதை திமுக தவிர்க்கும் என நம்புகிறேன். தொகுதி மறுவரையறையில் தமிழகத்துக்கு எந்த ஆபத்தும் இல்லை. எனவே திமுக அதை எதிர்க்காது என கூறினார்.
கிறிஸ்தவ விழாவில் அமைச்சர்கள் சிஎம் விஜய் உத்தரவு மீறப்படுகிறதா? மதம் சார்ந்த நிகழ்ச்சிகளில் கட்சி சார்ந்த அடையாளத்துடன் கலந்து கொள்ளக்கூடாது என தவிகவினருக்கு முதல்வர் விஜய் உத்தரவிட்டார். அதோடு உத்தரவை மீறுவோர் மீது கட்சி சார்ந்த நடவடிக்கை பாயும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கிறிஸ்தவ சர்ச் மற்றும் பாஸ்டர்கள் கூட்டமைப்பு சார்பாக சென்னையில் வரும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி மத போதகர்கள் மாநாடு நடக்க உள்ளது. இதில் சபாநாயகர் பிரபாகர், அமைச்சர்கள் தென்னரசு, குமார், ரஞ்சித் குமார், சரத்குமார், எம்எல்ஏக்கள் ரமேஷ்குமார், பிரகாசம், பல்லவி ஆகியோர் பங்கேற்க உள்ளதாக விளம்பரம் செய்யப்பட்டு வருகிறது. ஏற்கனவே கிறிஸ்தவ சபைகளின் கூட்டமைப்பு சார்பாக போதகர்கள், சுவிசேஷகர்கள் கூடுகை என்ற நிகழ்ச்சி சென்னையில் சமீபத்தில் நடந்தது. இதில் சபாநாயகர் ஜெயசிறி பிரபாகர், அமைச்சர் வன்னியரசு கலந்து கொண்டனர். ஜாதி மத வேறுபாடு தவிகவில் இல்லை என்று முதல்வர் விஜய் பேசி வரும் நிலையில் இந்த செயல் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. முதல்வர் விஜய் எச்சரித்தும் வெளிப்படையாகவே தவிக அடையாளத்துடன் அமைச்சர்கள் மத விழாவில் பங்கேற்பது தொடர்கிறது. தமிழகத்தில் 7 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் எப்போது? தலைமை தேர்தல் கமிஷனர் முக்கிய தகவல். கடந்த ஏப்ரலில் நடந்த தமிழக சட்டசபை தேர்தலில் தனித்து போட்டியிட்ட தவிக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தாலும் பெரும்பான்மை பலமில்லாததால் காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், விசிக, முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளின் ஆதரவுடன் கூட்டணி ஆட்சி அமைத்தது. திருச்சி கிழக்கு, பெரம்பூர் என 2 தொகுதிகளில் வென்ற முதல்வர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியில் ராஜினாமா செய்தார். தொடர்ந்து பெருந்துறை, அம்பாசமுத்திரம், மதுராந்தகம், தாராபுரம் தொகுதி அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து தவிகவில் இணைந்தனர். அடுத்த சில நாட்களில் கரூர் எம்எல்ஏ எம்.ஆர். விஜயபாஸ்கர், விராலிமலை எம்எல்ஏ சி. விஜயபாஸ்கர் ஆகியோர் எம்எல்ஏ பதவியை துறந்து தவிகவில் இணைந்தனர். இதையடுத்து தமிழகத்தில் 7 எம்எல்ஏ தொகுதிகள் காலியானதாக அறிவிக்கப்பட்டது. எம்எல்ஏக்கள் ராஜினாமாவை எதிர்த்து தொடுக்கப்பட்ட வழக்குகள் ஐகோர்ட்டில் விசாரணையில் உள்ளன. பொதுவாக காலியானதாக அறிவிக்கப்பட்ட தொகுதிக்கு 6 மாதங்களுக்குள் இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும். இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த தலைமை தேர்தல் கமிஷனர் ஞானேஷ்குமார் தமிழகத்தில் 7 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் எப்போது என்ற கேள்விக்கு பதிலளித்தார். காலியானதாக அறிவிக்கப்பட்ட தொகுதிகளில் 6 மாதங்களுக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அதற்கு போதிய கால அவகாசம் உள்ளது. தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதையும் கவனத்தில் கொண்டுள்ளோம். தேர்தல் வழக்குகள் முடிந்த பின் இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என்றார். அரசு பஸ் கட்டணத்தில் 500 ஆம்னி பஸ்கள் இயக்க தயார், உரிமையாளர் சங்கம் அறிவிப்பு. தமிழக அரசு ஒத்துழைப்பு தந்தால் 500 ஆம்னி பஸ்களை அரசு பஸ் கட்டணத்தில் இயக்க தயாராக உள்ளோம் என அனைத்து ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இது குறித்து அச்சங்கத்தின் நிறுவன தலைவர் பாண்டியன், தலைவர் இளங்கோவன் ஆகியோர் தலைமைச் செயலகத்தில் அளித்த பேட்டி. தமிழகத்தில் பயணியர் தேவை அதிகரித்துள்ளதால் ஆம்னி பஸ்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. ஆம்னி பஸ்களில் கட்டண உயர்வு என்ற குற்றச்சாட்டு பல்வேறு ஆண்டுகளாக நீடித்து வருகிறது. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் முதல்வர் தனிப்பிரிவில் அனைத்து ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் சங்க நிர்வாகிகள் மனு அளித்துள்ளோம். தமிழக அரசு எங்கள் கோரிக்கையை ஏற்றால் 500 ஆம்னி பஸ்களையும் அரசு பஸ் கட்டணத்தில் இயக்க தயாராக உள்ளோம். தமிழகத்தில் ஆம்னி பஸ்களுக்கு என பிரத்யேகமாக புதிய பெர்மிட் வழங்க வேண்டும். திமுக ஆட்சியில் பஸ் பெர்மிட் வழங்க 5 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும். தற்போது தவிக ஆட்சியில் ஊழலே இல்லை, இதை வரவேற்கிறோம். பொதுமக்களுக்கு சேவை செய்யும் நோக்கில் 500 பஸ்களை ஆண்டு முழுதும் அரசு பஸ் கட்டணத்தில் இயக்க தயாராக உள்ளோம். எங்கள் பிரச்சனையை தீர்க்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினர்.